ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு எமர்ஜென்சி வீடியோ. அதாவது பிட்காயின் வந்து பம்ப் ஆகும்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது முறையும் நல்லா பம்ப் ஆச்சு. பட் என்னென்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வருது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு எமர்ஜென்சி வீடியோவாக இருக்கலாம். பிடிசி வந்து ஒரு கரெக்ஷன் வரத்துக்கு உங்கள் ஒரு சிக்னல் தருது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம்லேயே போட்டுட்ருக்கேன். சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து கரண்ட்டாக 45,500 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி ஒரு செல்லிங் சிக்னல் இங்கே நமக்கு கொடுக்குது. சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ட்டுகாயின் ஆல்ட்டுகாயின்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்னேன், இந்த கேண்டில் வந்து நேராக மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா அது ஃபர்தராக புல்லிஷாக இருக்கும். பட் வந்து இங்கே என்ன ஆயிருக்குன்னா, மேலே க்ளோஸ் பண்ணலை. கரெக்டாக எங்கே போயிருக்கு பார்த்தீங்கன்னா 48 கிட்டத்தட்ட 48 கிட்ட போயிடுச்சு. சரிங்களா? பிடிசி பார்த்தீங்கன்னா 48 கிட்ட போயிடுச்சு. ஸோ சில எக்ஸ்சேஞ்செல்லாம் 48க்கு மேலே போயிட்டு வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 48 ரீஜனில் பிடிசி போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த 48 ரீஜன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிப்னாக்கி ரீஜன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். வீக்லியில் விற்கிறேன். ஸோ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீஜன்லேருந்து தான் பிடிசி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா அதே ரீஜன்லேருந்து கரெக்டாக செல் சிக்னல் நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எமர்ஜென்சி நான் டெலகிராம்லேயே போட்டுட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரெசிஸ்டண்ட்டில் கரெக்டாக வந்து ரிஜெக்ட் ஆகுது. இப்போ இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. இது வந்து ஃபிப்னாக்கி லெவல். ஓகேங்களா? ஃபிப்னாக்கில் வந்து 0.618 லெவல். ஓகேவா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.618 இந்த லெவல் தான். இந்த லெவல் தான் நேராக ரெசிஸ்டன்ட் வருது. கரெக்டாக அந்த இடத்துல 48,000. சரிங்களா? 48,000 ரிஜெக்ட் ஆகுது பிடிசி. ஏன் இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான லெவல்னா, நான் ப்ரீவியஸாக வந்து நம்ம மார்க்கெட் எடுத்து பார்த்தா கூட, ஓகேவா, ப்ரீவியஸாக நம்ம மார்க்கெட் எடுத்து பார்த்தா நம்ம அனலைஸ் பார்க்கும்போது கரெக்டாக பாருங்கள், அதே லெவல் தான். பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அதே லெவல் தான். 0.61 லெவல். ஸோ அதே லெவல் தான் இங்கேயும் வந்து ரிஜெக்ட் ஆகி பிடிசி வந்திருக்கு. பட் இந்த லெவலுக்கு வருமானா, இந்த லெவலுக்கு வர்றது வந்து சான்ஸ் கம்மி. பட் ஒரு கரெக்ஷன் வந்து இங்கே எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஒரு டம்ப் வந்து எதிர்பார்க்கலாம். அதை நான் இப்போ சொல்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். ஃபிப்னாக்கி கரெக்டாக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக 0.618 லெவல் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் தான் வருது. கரெக்டுங்களா? இந்த லெவல்லேருந்து கரெக்டாக ஒரு ஷார்ப்பாக ஒரு டம்ப் கொடுத்துட்டு தான் ப்ரைஸ் போயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகி ஒரு நல்ல கொரோனா கிராஷ்லாம் வந்துச்சு. பட் இந்த தடவை கொரோனா கிராஷ் மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அது ஏன் கம்மின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இங்கே வந்து ஒரு கிராஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து நான் சொல்ல வரேன். அது ஃபிப்னாக்கி லெவலில் பார்த்தா கூட நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒன் டேயில் பார்த்தா கூட நமக்கு இங்கே செல்லிங் சிக்னல் கொடுக்குது. நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த கேண்டில் வந்து நேராக மேலே போய் க்ளோஸ் வச்சா, ஒரு 48 ரீஜனில் க்ளோஸ் வச்சாலே புல்லிஷ் வந்து வந்துடும். பட் வந்து கரெக்டாக இதே மாதிரி ஒரு கேண்டில் நேற்று சொல்லியிருந்தேன் இந்த கேண்டில் பற்றி. ஸோ இதே மாதிரி ஒரு கேண்டில் நேற்று ஃபார்ம் ஆச்சு இந்த மாதிரியே. ஸோ இந்த மாதிரியே ஃபார்ம் ஆகி இதிலே வந்து க்ளோஸ் வச்சா கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிபிலிட்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. மேலே போய் க்ளோஸ் ரிஜெக்ட் ஆகி இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. கீழே வந்து மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பிடிசி. சரிங்களா? பிடிசி வந்து அகைன் வந்து ஒரு டம்ப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது செமையான ஒரு கேண்டில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் வந்து நேராக கேண்டலில் க்ளோஸ் வந்திருக்கு. சரிங்களா? கேண்டில் க்ளோஸ் வந்திருக்கு. கேண்டில் க்ளோஸ் போயிட்டு அந்த ஃபிப்னாக்கி லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் இந்த செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். ஸோ நல்லா வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கொடுக்குறான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த மேனிப்புலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா
இந்த லெவல் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 40 ரீஜன் கீழே வரதுக்கு பிடிசி வாய்ப்பு இருக்குதுங்க. 40 ரீஜன் கீழே பிடிசி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே வராமல் ரொம்ப நாளாக இங்கேயே வந்து சைட்வேல கொண்டு வந்தானா அகைன் வந்து பிடிசி பம்ப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னா 50% ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது மார்க்கெட் சென்டிமெண்ட்டு. அது இல்லாமல் க்ரீடு எல்லாம் இருக்குது சரிங்களா. கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஒரு க்ரீடில் தான் இருக்குது பிடிசி சரிங்களா. இது வந்து பிடிசியோட அப்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எத்திரியமோட அப்டேட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எத்திரியம் அப்டேட் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து ஒன் டேயில் வைக்கிறேன். எத்திரியம் வந்து இன்னும் டிவியேஷன் பிளேஸ்க்கு வரல. பிகாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே உள்ள ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் அடிக்கலை எத்திரியம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அடிக்கிறதுக்கு தான் கேண்டில் வருது ஓகேவா. இந்த அடிக்கிற கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் ஏரியா. இப்போ கரெக்டாக வந்து அதுக்கிட்ட தான் நிற்கிது. இப்போ ப்ரைஸ் என்னென்னா இந்த கேண்டில் வந்து இங்கேருந்து ஓகேவா, இங்கேருந்து ஒரு பெரிய கேண்டில் இப்படி இந்த மாதிரி இங்கே க்ளோஸ் வச்சா அது ஃபர்தராக புல்லிஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு இங்கேயே வந்து இதுக்கு கிட்டே வந்து க்ளோஸ் வச்சுட்டு ரிஜெக்ட் ஆகி பிடிசி மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அகெயின் வந்து எத்திரியமும் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிசியும் அதே மாதிரி நமக்கு செல்லிங் சிக்னல் கொடுத்துருக்கு, பிடிசியும் ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ உடனே வந்து பிடிசி வந்து இங்கே ஃபாலோ ஆகாது. எப்போ ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எத்திரியமுக்கு இப்போது கன்ஃபர்மேஷனுக்கு எத்திரியம் இப்போ இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ எத்திரியம் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு க்ளோஸ் வச்சு ரிஜெக்ட் ஆகி கீழே வர மாதிரி இருந்தால் ஃபர்தராக பிடிசியும் கீழே விழும், எத்திரியமும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ட் காயினும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நான் சொல்கிறது வந்து பெரிய ஆல்ட் காயின் சரிங்களா, பெரிய லிக்விடிட்டி உள்ள ஆல்ட் காயின், ஓல்டு காயின் கூட சொல்லலாம். ஓல்டு காயின் அல்லது பெரிய லிக்விடிட்டி இருக்கிற ஆல்ட் காயின், ஃபியூச்சர் ட்ரேடில் இருக்கிற ஆல்ட் காயின்லாம் வந்து எப்போவுமே எத்திரியம் பிடிசி ஃபாலோ பண்ணி தான் வந்து வரும் சரிங்களா. ஸோ நான் வந்து இங்கே வந்து பேனிக் கொடுக்குறேன்னு நம்பாதீங்க. ஏன்னா இது வர்றது, இந்த ஒரு கரெக்ஷன் வர்றது வந்து ஒரு புல் மார்க்கெட் கரெக்ஷன் தான் சரிங்களா. பியர் மார்க்கெட் கரெக்ஷன் மட்டும் நினச்சிடாதீங்க. பிகாஸ் வந்து இந்த கொரோனா கிராஷ் மாதிரிலாம் வருமானா நோ பாசிபிலிட்டி. பட்டு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகேவா. ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் வந்து பார்த்தீங்களா இந்த இடத்துல ஃபிபனாக்கி லெவல். ஸோ இந்த மாதிரியும் இங்கே வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன், இந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் பிடிசி எத்திரியம் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர அந்த கொரோனா கிராஷ் மாதிரி ஒரு கரெக்ஷன் வரத்துக்கு இங்கே என்ன பொறுத்தவரையும் இங்கே வாய்ப்பு இல்லை. பிகாஸ் வந்து கொரோனா கிராஷ் வந்து லாஸ்ட் சைக்கிள் அதே மாதிரி தான் நடந்துச்சு, அதே மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டோம் அடுத்த சைக்கிள் சரிங்களா. அதனால் அந்த மாதிரி வரத்துக்கு இங்கே வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பிடிசி வந்து மேட்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணியிருக்கு, பிடிசி நல்லா வீக்லியில் உடச்சிட்டு க்ளோஸ் வச்சுட்டு அகைன் அடுத்த கேண்டலும் இங்கே ரெட்டில் மேலே க்ளோஸ் வச்சு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு மேட்டிக் ஓகேவா. மேட்டிக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகி நிற்கிது. வீக்லியில் எத்தனை சப்போர்ட்டில் ரிஜெக்ட் ஆகி நிற்கிது. ஸோ இங்கே என்ன வாய்ப்பு இருக்குன்னா மேட்டிக் இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கீழே வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் தான் அடுத்த மேட்டிக்கோட லோக்கல் பாட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா இங்கே வீக்லியில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதனால் வீக்லி கேண்டில் க்ளோஸ் தான் வந்து இங்கே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் சப்போர்ட்டை வந்து கரெக்டாக வந்து ரிஜெக்ட் ஆகின்னு இருக்குது. ஸோ அதனால் லிங்க்கும் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே எத்திரியம் பிடிசி ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே நடக்கும் சரிங்களா. பட் இதுக்கு ஃபைனலாக சொல்லிடுறோம், இது வந்து வந்தால் ஒரு புல் மார்க்கெட் கரெக்ஷனாகவும் இருக்கலாம். மேலே வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட முடிவு சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் சொல்கிறது வந்து ஒரு புல் மார்க்கெட் கரெக்ஷன், இது பியர் மார்க்கெட் கரெக்ஷன் இல்லை. அப்படி வந்தால் இப்போ நான் வந்து ஒரு கரெக்ஷன் வருதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இதே வந்து ஒரு 2-3 நாளில் வந்து டக்குன்னு வந்து சிக்னல் மாறிட்டுனா இல்லை புல் ரன் மறுபடியும் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் சொல்லிவிடுவேன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்குது சரிங்களா. வரத்துக்கு தான் வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த எமர்ஜென்சி வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பொறுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே அவங்க வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.